அதை மட்டும் கொட்டலைங்க, திருநாயை கொண்டு விட்டு விட்டேன். தமிழ்நாட்டில் ஏன்டா திருநாய் அதிகமாக இருக்கு கேட்டால் கேரளாலேருந்து கொண்டு விட்டு போகிறான். அவனுக்கு தெரிஞ்சிச்சு, எதை விட்டாலும் கண்டுக்க மாட்டாங்க. நாங்கள் திருநாயை விட்டாலும், நாங்கள் குப்பையை கொட்டினாலும், நாங்கள் மாட்டு கழிவை விட்டாலும், நாங்கள் மாட்டு எலும்புகளை கொட்டினாலும் இவன் பதில் கொண்டு கல்லை கொட்டுவான், மண்ணை கொட்டுவான். வைகை மணலா வச்சுக்கோங்க, மலை நல்லா இருக்கிய மலை அப்படின்னு கொண்டு விட்டுருவேன். கன்னியாகுமரி மலை, தென்காசி மலை, திருநெல்வேலி மலை. உண்மையிலே நான் சில முதலாளிகள்கிட்ட கேட்டேன், ஏங்க 200 250 அடி 350 அடி தோன்றீங்கன்னா, நாங்களா தோன்றோம், நாங்கள் ஒழுங்காக தான் வெட்டணும்னு ஆசைப்படுறோம். நாங்கள் முறைப்படி இடம் வாங்கி, முறைப்படி பதிவு பண்ணி, முறைப்படி பட்டா எடுத்து, கனிமூலைத்துறையில் நாங்கள் அனுமதி கேட்டு லைசன்ஸ் வாங்கி நாங்கள் குவாரி நடத்துகிறோம். நாங்கள் முறைப்படி குவாரி நடத்த ஆசைப்படுறோம். நீ முறைப்படி நடத்தாத, நீ 200 அடி 250 அடி வெட்டுடா, வெட்டிட்டு ஒரு ஏக்கருக்கு 5 லட்சம் எனக்கு குடுறா அப்படின்னு மேலேருந்து கேட்குறாங்க. நாங்கள் என்னங்க பண்ண அப்படின்றாங்க. அது ஒன்று இப்போ ஒரு அமைச்சர் வந்திருக்காரு, மிச்சர் அமைச்சர். எவனோ திருநெல்வேலியிலேருந்து 5 கிலோ மிச்சரை வாங்கி ரகுபதி அமைச்சரை கொடுத்துட்டான். மிச்சரை தின்னுக்கிட்டு ஒவ்வொரு அதிகாரிக்கும் போன போட்டு ஏக்கருக்கு 5 லட்சம் கொடு, ஏக்கருக்கு 5 லட்சம் கொடுத்து ஒவ்வொரு கல்குவாரி முதலாளிகளும் தமிழ்நாட்டில் மிரட்டப்படுறார்கள். 5 லட்சம் 6 லட்சம் 10 லட்சம் கேட்ட என்ன பண்ணுவான்? இவனுக்கு பணம் கொடுப்பதற்காக வெட்டுறாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்தமான நம்ம கல்லு தேவை, வீடு கட்ட கல்லு தேவை, மாற்று கருத்து இல்ல. தமிழ்நாடு முழுமைக்கும் எங்க சென்றாலும் ஒரே பிரச்சனை. இப்போ கூட தம்பி சுஜித்ல கேட்டேன், உங்க மாவட்டத்தில் என்னப்பா பிரச்சனை மேடையில் பேசுறதுக்கு? வேற என்னென்ன, கல்குவாரி தான். திருநெல்வேலி போனா அங்கேயும் என்ன கல்குவாரி தான், தென்காசி போனா அங்க என்ன கல்குவாரி தான், கிருஷ்ணகிரி போனா அங்க என்ன கல்குவாரி தான். எல்லா ஊர்லயும் கல்குவாரி பிரச்சனை. ஏன்? அமைச்சர்மார்களுடைய அதிகாரிகளுடைய அயோக்கியத்தனமான ஊழலால் இந்த கல்குவாரி. மறுக்க சொல்லு, திமுக எம்எல்ஏ, திமுக அமைச்சர், காங்கிரஸ் எம்எல்ஏ இந்த கல்குவாரி முதலாளி கிட்ட காசு வாங்கலன்னு நீ சத்தியம் சொல்ற பாப்போம். நான் பேசுறதை விட்டுறேன். சொல்லு, கை நீட்டுறது போய் இங்க காசு கொடுக்கணும்னா அவன் வெட்டி தான் ஆகணும். அவன் முழுக்க ஒரு தொழிலை நாசமாக்கி ஒரு தொழிலை திருட்டு தொழிலாக மாற்றுவது யாரு? இந்த திருட்டு திமுக அமைச்சர்கள்.